சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு ஏன் கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 2 தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. கும்ப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2026க்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கும்பராசிக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய கடவுள் கூரையை பிச்சு கொண்டு கொடுக்க போகிறார். ஏன் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, கும்பராசிக்கு லக்னத்தில் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் உட்காந்துருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக நான் நல்ல விஷயங்களே உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை உட்காந்துருக்கு. என்னென்னு சொல்கிறேன், சூரியன் உட்காந்துருக்காரு, உங்களுடைய 7ஆம் அதிபதி உட்காந்துருக்காரு, அதான் சூரியன். அடுத்தது உங்களுடைய
மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம், உங்களுடைய 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜீவனஸ்தானம், இரண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகவும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியதான சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்தவரான புத பகவான், அவரே தான் ஆயுள் ஸ்தானாதிபதி உங்களுக்கு. அவரும் புத பகவான், அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வராரு. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கிரகங்கள். இந்த சனி பகவான் உங்களுடைய உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய இடத்துல தான் உட்காந்துருக்காரு. விரயஸ்தானாதிபதியும் அவர் தான், அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானம். இப்போ பாருங்கள், உங்களுடைய ஜென்மஸ்தானம் வலிமை அடைகிறது. முன்பு இல்லாத அளவுக்கான தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை நீங்கள் ரொம்ப அச்சப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இனிமேல் தைரியமாக செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது கிடைச்சிட்டா என்னங்க நன்மை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த தைரியத்தின் மூலமாக பல செயல்கள் செய்வீங்க. அதில் மிக முக்கியமானது என்னன்னா, நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டியதான பல பணிகளிலே இருக்கக்கூடிய தேக்க நிலைகள். இந்த வேலையை நம்ம செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செஞ்சால் ஏதாவது பின் விளைவுகள் ஏற்படுமா, இல்லைனா இந்த மாதிரி நம்ம கேட்போமா, நம்மளை வளர்த்தி கொள்வதற்கு இந்த முயற்சி எடுப்போமா, இந்த முயற்சியை எடுக்காமலே விட்டுடுவோமா அப்படின்னு பல நாட்களாக இருந்த உங்களுடைய மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும். நம்மளால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு தன்புடன், தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அந்த தைரியம் வந்துட்டாலே உங்களுக்கு பாதி வெற்றி வந்துடும். அதுடன் நீங்கள் செயல்பட்டு, சரி அது செயல்பட்டால் அது எங்கே விபரீதமாக போயிடுமான்னா அப்படியும் இல்லை, குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. அதனால் அந்த தைரியம், அதனால் ஏற்படக்கூடிய புதிய முடிவுகள், அதன் மூலமாக லாபம் ஏற்படும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், கொடுக்குற கடவுள் குறைய பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டான ஒரு விஷயம். பல நன்மைகள் ஏற்பட போகுது இந்த மாதம். உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். முருகப்பெருமான் முன்னாடியே சொன்னேன், வேல் வாங்கிய ஒரு அற்புதமான நாளானது தைப்பூசம். அதனால் இந்த மாதம் முழுவதுமே வேல் மாறல் படிங்க. வேல் மாறல்ங்கிறது ஒரு அற்புதமான மந்திரங்கள், ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், அதாவது பிப்ரவரி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் பாவத்திற்கு செல்கிறார். சற்றேறக்குறைய 7.5 வருட சனி அப்படிங்கிறதுல 5 வருடம் இதோட முடிய போகுது. இன்னும் 2.5 வருட காலம் மீதம் இருக்குது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். குடும்பத்திலே நல்ல பலம் நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி, பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக. ஓம்
ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்ப ராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கும்பராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு குறைச்சல் இல்லை, ஆனால் செலவு எக்கச்சக்கமாக. கௌரவத்துக்காக நிறையா பண்ணுறீங்க. கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் முடியல. சில இடத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா புதிய நட்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நட்புகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை. ஆனால் சில பேர் பழைய நட்புகள் பிரிந்து போனவர்கள் மீண்டும் வந்து ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது. பிடிவாத குணம் அவங்க சைடில், அதாவது உங்கள் வாழ்க்கை துணை சைடில், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சைடில் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் பிடிவாதத்தை பிடிக்கிறீங்க. அதாவது பிடிவாதம் பிடிக்கிறது வேறு, விதண்டாவாதம் பேசுறது வேறு. இப்போ நீங்கள் விதண்டாவாதம் பேசுகிறீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இப்போ நிலத்திலேயோ வீட்டிலேயோ முதலீடு பண்ணால் அது ஸ்திரமாக நிற்கும். 7.5 சனி முடிஞ்சு 2028 7.5 சனி முடியும் போது அந்த சொத்து சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரும். உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் கடன் கொடுத்தவர்கள் எதிரிகள்லாம் கொஞ்சம் சட்டில் அடக்கி வாசிப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்களுடைய கடுமையான முயற்சியால் குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்த்து அதன் மூலமாக வெற்றிகளை நாட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரார். தசமஸ்தானாதிபதி உச்சஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அந்த சமயத்தில்
உடம்பு ரீதியான சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணமே இல்லையே சார்னா வரும், உங்களுக்கு பணம் வரும், அதை போட்டு வாங்குவீங்க. அதுக்கப்புறமும் பண தட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா சொந்த வீடு வாங்குறவன் அவ்வளோ ஈஸியாக வீடு வாங்க முடியாது. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதுவும் இப்போ தை மாதம் வர பிறந்தெடுத்து வருமானம் வரணும், அதை வச்சு நீங்கள் உங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்திக்கலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விவசாயம் சார்ந்த முதலீடுகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்கும் யோகம், தங்க நகைகள், குழந்தைகளோட திருமணத்துக்காக, தம்பி தங்கைகளுடைய திருமணத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விசேஷத்துக்காக நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நல்ல விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க. விஸ்வரூப ஆஞ்சநேயர் அப்படின்னா 32 அடி, 26 அடி, 18 அடி, இந்த மாதிரி உயரமாக இருக்கார்ல. நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம், அதே மாதிரி பாண்டிச்சேரி, திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சவட்டிங்கிற இடத்துல, நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய 32 அடி ஆஞ்சநேயர், 32 அடி ஆஞ்சநேயர், இந்த மாதிரி நல்ல ஆஜான்பாகுவாக இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் எப்படி சீதாதேவியை பார்த்து நல்ல செய்தி சொன்னாரோ அதுபோல ஒரு நல்ல ஆத்ம நண்பனால், ஆப்த நண்பனால் உங்களுக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த ஆஞ்சநேயர். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள், உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம்.
உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துக்கள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கு பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, இதுவரை நடந்து வந்த செயல்களை, அதாவது குடம் காலி குடமா இருந்ததை நிரப்பக்கூடிய குடமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கும். கும்பம் கும்பமாகவே செயல்படக்கூடிய அமைப்பு வரப்போகுது. அப்போ அந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில தான் சனி பகவான் இருக்கார். அதனால குடும்பத்துல சில வாக்குவாதங்களும், தடைகளும், தாமதங்களும் இருக்கும். அதையெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. எதையும் பெருசுபடுத்தினா தான் பெருசா தெரியும். நீங்க சின்னதா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்னதா தான் தெரியும். அப்போ அந்த விஷயத்துல வாக்குவாதத்துல கொஞ்சம் சமாதானமா போய்க்குங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய உறவுகள் வருகை இருக்கு. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய அமைப்பும், ஆன்மீக யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பும், சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் முடிவு பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். இந்த கணக்கு வழக்கு ஆடிட்டிங், கம்பெனியில அக்கௌண்டடா இருக்காங்க, பேங்க் உத்தியோகஸ்தமார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் உத்தியோகம் செய்யறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை காலமாக இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாய் தந்தை, மாமனார் மாமியார் இவர்கள் உறவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேம்பட போகுது, சப்போர்ட் வரப்போகுது. அப்போ அதுக்கு அவங்கள கொஞ்சம் நம்ம சமாதானமா சந்தோஷமா பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவியாலோ மனைவி வீட்டு வேலையிலேயே ஏதாவது ஒரு உதவி கிடைக்க போகுது. அப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனைவியை பெருசா சந்தோஷப்படுத்த முடியலைனாலும் அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை நடத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அதை வாங்கி தரதுக்கு உதவி பண்ணுவாங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கான ஒரு புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, மருத்துவ படிப்பு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாசம் ஒரு சப்போர்ட்டான மாசமா இருக்க போகுது, உதவியை தரும். ஏன்னா அரசு கிரகம்னு சொல்லக்கூடியதும் அதிகார கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமும் உங்கள் கும்பராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் தூரமாக போய் எழுதக்கூடிய பரீட்சை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் எழுதக்கூடிய பரீட்சை, இந்த ரயில்வே துறை, அதே மாதிரி ஏர்போர்ட்ஸு, கடல் படை, இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் பரீட்சை எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தூரதேச பரீட்சை, தூரதேச பிரயாணம், தூரதேச பயணம், அதாவது வெளிநாடு வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு அதுக்குண்டான பேப்பர் காரிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணும், உதவியா இருக்கும். அப்போ ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இப்போ பலமா இருக்கு. உங்க ஜனனகால ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா இதுல எல்லாம் நீங்க கண்டிப்பாலும் வெற்றி அடைவீங்க. அதுல சப்போர்ட் கம்மியா இருந்தா தான் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும். அதுக்கு சுய ஜாதகம் பார்த்துக்கணும். அப்போ இந்த சுயஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாலும் உறுதியான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய கூட பிறப்புகள்னு சொல்லக்கூடிய அண்ணன், தங்கச்சி, அக்கா, அதே மாதிரி மைத்துனன், மைத்துனி, இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நல்ல சுபகாரியங்கள் வரப்போகுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க முன் நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் வரும். ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுடைய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நின்ற கோல பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நின்ற கோல பெருமாள் வழிபாடு, ஆதிகேசவ பெருமாள், அதே மாதிரி ஆதீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதே போல பூசணிக்காய், எப்படிங்க, பூசணிக்காய் அப்படின்னு சொல்ற பெரிய பூசணிக்காயை எடுத்து அந்த பூசணிக்காயில உங்க தலையெல்லாம் சுத்தி ஒரு 11 ரூபா அதுக்குள்ள போட்டு
அந்த பூசணிக்காயை ஒரு வாய்க்கால் ஓரமாகவோ ஆற்றோரமாகவோ இல்லை ஒரு 4 ரோடு சேர்ந்த இடத்தில் 4 ரோடு சேர்ந்த இடத்துல ஒரு ஓரத்துல கொண்டு போய் உடைங்க, நடுவாண்ட உடைக்க வேண்டாம். போற வர வண்டிகளுக்கு பிரச்சனையாயிரும். அப்புறம் அவங்க சொல்றத நம்ம அந்த ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு ஓரமா கொண்டு போய் உடைச்சிட்டு யாரும் இல்லாத நேரத்துல வாங்க. அதாவது குடம் காலி குடமா இருந்ததை நிரப்பக்கூடிய குடமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கு. கும்பம் கும்பமாகவே செயல்படக்கூடிய அமைப்பு வரப்போகுது. அப்போ இந்த கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் சனி பகவான் இருக்கார். அதனால குடும்பத்துல சில வாக்குவாதங்களும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். அதையெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. எதையும் பெருசுபடுத்தினா தான் பெருசா தெரியும். நீங்க சின்னதா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்னதா தான் தெரியும். அப்போ அந்த விஷயத்துல வாக்குவாதத்துல கொஞ்சம் சமாதானமா போய்க்குங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய உறவுகள் வருகை இருக்கு. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய அமைப்பும் ஆன்மீக யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் முடிவு பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். இந்த கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கம்பெனியில அக்கௌண்டடா இருக்காங்க, பேங்க் உத்தியோகஸ்தமார்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் உத்தியோகம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை காலமாக இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாய் தந்தை மாமனார் மாமியார் இவர்கள் உறவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேம்பட போகுது, சப்போர்ட் வரப்போகுது. அப்போ அதுக்கு அவங்கள கொஞ்சம் நம்ம சமாதானமா சந்தோஷமா பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவியாலோ மனைவி வீட்டு வேலையிலேயே ஏதாவது ஒரு உதவி கிடைக்க போகுது. அப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனைவியை பெருசா சந்தோஷப்படுத்த முடியலைனாலும் அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை நடத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அதை வாங்கி தரதுக்கு உதவி பண்ணுவாங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கான ஒரு புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, மருத்துவ படிப்பு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாசம் ஒரு சப்போர்ட்டான மாசமா இருக்க போகுது. உதவியை தரும். ஏன்னா அரசு கிரகம்னு சொல்லக்கூடியதும் அதிகார கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமும் உங்கள் கும்பராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் தூரமாக போய் எழுதக்கூடிய பரீட்சை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் எழுதக்கூடிய பரீட்சை, இந்த ரயில்வே துறை, அதே மாதிரி ஏர்போர்ட்ஸு, கடற்படை, இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் பரீட்சை எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தூரதேச பரீட்சை, தூரதேச பிரயாணம், தூரதேச பயணம், அதாவது வெளிநாடு வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு அதுக்குண்டான பேப்பர் காரிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணும், உதவியா இருக்கும். அப்போ ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இப்போ பலமா இருக்கு. உங்க ஜனனகால ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா இதுல எல்லாம் நீங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதுல சப்போர்ட் கம்மியா இருந்தா தான் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும். அதுக்கு சுய ஜாதகம் பார்த்துக்கணும். அப்போ இந்த சுயஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உறுதியான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய கூட பிறப்புகள்னு சொல்லக்கூடிய அண்ணன், தங்கச்சி, அக்கா, அதே மாதிரி மைத்துனன், மைத்துனி இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நல்ல சுபகாரியங்கள் வரப்போகுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் வரும். ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுடைய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நின்ற கோல பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நின்ற கோல பெருமாள் வழிபாடு, ஆதிகேசவ பெருமாள், அதே மாதிரி ஆதீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதே போல பூசணிக்காய், எப்படிங்க பூசணிக்காய் அப்படின்னு சொல்ற பெரிய பூசணிக்காயை எடுத்து அந்த பூசணிக்காயில உங்க தலையெல்லாம் சுத்தி ஒரு 11 ரூபா அதுக்குள்ள போட்டு அந்த பூசணிக்காயை ஒரு
வாய்க்கால் ஓரமாகவோ ஆற்றோரமாகவோ இல்லை ஒரு 4 ரோடு சேர்ந்த இடத்தில் 4 ரோடு சேர்ந்த இடத்துல ஒரு ஓரத்துல கொண்டு போய் உடைங்க, நடுவாண்ட உடைக்க வேண்டாம். போற வர வண்டிகளுக்கு பிரச்சனையாயிரும். அப்புறம் அவங்க சொல்றத நம்ம அந்த ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு ஓரமா கொண்டு போய் உடைச்சிட்டு யாரும் இல்லாத நேரத்துல வாங்க.